வணக்கம் அன்பர்களே. ஆலய தீப அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். இந்த தீப விளக்கை நீங்கள் ஏற்றி செல்வீர்கள் எப்படின்னாக்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஏன்னா இந்த ஆன்மீகத்தை பற்றி நிறையா செய்திகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே இந்த சேனலை உருவாக்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் பி கிருஷ்ணசங்கருங்க. விஸ்வகர்மா வாஸ்து முறைப்படி நான் வாஸ்து 12 வருட காலங்களாக நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. 12 வருட அனுபவங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் நான் தெரிஞ்சிருக்கேன். அது இல்லாமல் நிறையா பேர்த்தினுடைய குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களை நான் சரி செஞ்சுருக்கேங்க. எந்த மாதிரி குழப்பங்களை வாஸ்துவில் எப்படி சரி செய்ய முடியுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம வீட்டில் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது இப்போ ஒரு இயல்பான ஒன்றா ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கிட்ட போய் பேசுறது அப்படின்னாவே ரொம்ப யோசிக்கக்கூடிய நிலையில் இருந்தது. அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணுகிட்ட பேசுறதுனாவே ரொம்ப யோசித்து பேசினாங்க. அதே மாதிரி திருமணம் செஞ்சாங்கனாலுமே கணவன்மார்கள் முன்னாடி போவாங்க, மனைவிமார்கள் பின்னாடி வருவாங்க. கணவனுடைய பேரை சொல்கிறதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருந்த காலங்கள் இதுக்கு முந்தைய காலங்கள். இப்போ இருக்கிற காலத்தில் 2 பேரும் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி வருமானம் அப்படின்னாக்க இன்றைக்கி ஆண் என்ன வருமானம் ஈட்டுறாங்களோ அதற்கு நிகராக பெண்களும் வருமானத்தை ரொம்ப ஈட்டுற அளவுக்கு இன்றைக்கி வந்துடுச்சு. அப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆண் பெண் 2 பேருமே வருமானத்தை சரியான முறையில் ஈட்டினா மட்டும்தான் இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கி உருவாக்கப்பட்டது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விலைவாசிகள் அந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த வருமானம் சரியான முறையில் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியுங்கிறது ஒன்று. 2வது, இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப இயல்பாக வந்துருச்சு. இந்த காதல் திருமணம் எல்லாமே திருமணத்தில் முடியுதா அல்லது திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை சரியான முறையில் முடியுதானாக்க ஒரு 80% தவறாக தான் முடியுது. ஒரு 40% திருமணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. அதுக்கு மேலே ஒரு 40% திருமணம் பண்ணி கொஞ்ச நாளில் பிரிவினைகளை ஏற்படுத்துது. ஒரு 20% பேர் ஒரு சண்டை சச்சரவோடு அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு 5% மக்கள் மட்டும்தான் காதல் திருமணம் செஞ்சு ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த காதல் திருமணம் எதனால் வருது? காதல் அப்படின்னாவே நம்மளுடைய மனசு எங்கே இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, நமது வீட்டினுடைய வடமேற்கு பகுதியில், வடமேற்கில் வடக்கு பக்கம் தான் நம்மளுடைய மனசு இருக்குதுங்க. நமது வீட்டினுடைய வடமேற்கு பகுதியில் ஒரு பள்ளமாகவோ அல்லது அளவை காட்டிலும் உயரமாகவோ இருந்தாலும் சரி, அல்லது வடமேற்கில் ஏதாவது ஒரு பார்வையோ ஒரு குத்து எது பார்வை எதுன்னு நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு வீட்டை ஒட்டி ஒரு ரோடு வருது அப்படின்னாக்கா அது குத்தா பார்வையான்னு நிறைய பேர்த்துக்கு தெரியல. வடமேற்கில் வடக்கு பக்கம் பட்டால் அது நம்ம வீட்டினுடைய தெருக்குத்து. மேற்கு பக்கம் குத்தினால் தெரு பார்வை. தென்மேற்குலேயும் அதே மாதிரி தாங்க. தெற்கில் குத்தினாலும் தெருக்குத்து தான், மேற்கில் குத்தினாலும் தெருக்குத்து தான். அதே மாதிரி தென்கிழக்கில் ஒரு ரோடு கிழக்கிருந்து வருது அப்படின்னாக்கா அது தெருக்குத்துங்க. தெற்கில் இருந்து வருது அப்படின்னாக்கா அது தெரு பார்வைங்க. உங்களுக்கு தெருக்குத்து எது தெரு பார்வை எதுன்னு தெரியாமையே நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்காங்க. அதை ரொம்ப தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த தெருக்குத்தும் தெரு பார்வையும் ஒரு மனிதனை உயர்வாக கொண்டு போவதும் ஒரு மனிதனை உயர்விலிருந்து தாழ்த்தி கொண்டு போவதும் இந்த தெருக்குத்தும் தெரு பார்வையும் உங்கள் வாழ்க்கையை அடிமட்டத்துக்கும் கொண்டு போகலாம், அதி உயரமான இடத்துக்கும் கொண்டு போகலாம். அந்த தெருக்குத்து தெரு பார்வையை சரியாக அமையுங்க. அது தெரியலைனாலும் தெரிஞ்சுக்கோங்க. இது இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது நம்ம இந்த காதல் திருமணத்தை
எந்த மாதிரி நம்ம வழி அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வேளை வந்து இப்போ நம்ம 2 பேர் ஒருத்தவங்களை வந்து ஒரு பெண்ணும் ஆணும் வந்து அவங்க காதல் வலையில் 2 பேரும் அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. வாழ்க்கை போகும்போது கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சங்கட்ட சூழ்நிலையில் பிரிவினையாகி போகிறாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் ரொம்ப மனம் தாழ்ந்து 2 பேரும் வந்து மனம் ஒத்து போய் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சு சிறிது காலத்தில் அவங்களுடைய மனக்கசப்பு அதிகமாகி விட்டு ஓடி போயிடலாமாங்கிற சூழ்நிலைகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இது எப்படி இருக்காங்க ஏன் அப்படின்னு வந்து யாருனாலையுமே யோசிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்க இந்த வீட்டினுடைய வடமேற்கு மூலையினுடைய கட்டமைப்பு வந்து சரியாக அமையலை. இப்போ இந்த வடமேற்கு மூலையினுடைய கட்டமைப்பு வந்து பொண்ணு வீட்டில் சரியில்லையா மாப்பிள்ளை வீட்டில் சரியில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்து வீட்லேயுமே சரியாக இல்லை. 2 பேர்த்தோட வீட்லேயுமே தப்பு வடமேற்கில் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அது வாஸ்து தெரிஞ்ச நிபுணர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும். இந்த வாஸ்து பற்றி தெரியாத மக்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அதை பற்றி தெரியாதுங்க. இதனால தான் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள காதல் வலையினால் சிக்கி குடும்பமே சின்னாபின்னமாகி இந்த காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. அதை வந்து இப்போ காதல் பண்ணிட்டு வீட்லேயும் சொல்ல முடியாது, அவங்களாலையும் பண்ண முடியாமல் கல்யாணம் பண்ணுறதா வேண்டாமா என்ன பண்ணுறதுனே புரியாமல் நிறைய பேர் வந்து இதில் வந்து காலத்தை தாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வாழ வேண்டிய காலங்கள் சிறிதான காலங்கள். அந்த காலத்தை சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடும் நாம் வாழ வேண்டும். அதற்காக நமது வீட்டினுடைய வடமேற்கு மூலையினுடைய கட்டமைப்பை சரியாக அமைச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேளை காதல் திருமணமே பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்கள் வீட்டினுடைய வடமேற்கு பகுதியை வந்து சரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள் கணவன் மனைவிக்குள் இருக்கும் குழப்பங்கள் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். அது கோர்ட்டு கேஸுங்கிற நிலைமைக்கு போகாத அளவுக்கு இங்கேயே சுமூத்தாக அதை சரி செஞ்சு பிரிவினை இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் 2 பேரும் பேசி மனசு ஒத்து போக என்னால் வைக்க முடியும். நான் பேசி வைக்கிறது இல்லைங்க. உங்கள் வீட்டினுடைய கட்டமைப்பை சரி செஞ்சீங்கன்னாவே உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள், காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதனால் ஏற்படும் ஏகப்பட்ட விளைவுகள் அது அத்தனையுமே அடிபட்டு போய்விடும். அதனால் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி அல்ல காதல் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே உங்கள் வீட்டினுடைய வடமேற்கு மூலையினுடைய கட்டமைப்பை வந்து சரியாக அமைச்சுக்கோங்க. உங்களுக்கு வாஸ்து பற்றின கேள்விகளோ வாழ்வியல் சம்பந்தமான குழப்பங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான விளக்கங்கள் நான் நேரில் வந்து ஆய்வு பண்ணி நான் கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி கொடுக்குறேங்க. இந்த சேனலுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.